சரி வாங்க இந்த எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்லயே நம்ம மார்க்கோவும் யாரா இவன் முரட்டு பீஸா இருக்கான், எங்கந்திரா வந்தான் அப்படின்னு கேக்குறான். லீடரும் அது எனக்கு தெரியல, ஆனா அவன் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கான் அப்படின்ட்டு ஃப்ராஸ்டர்னால அவனை தனியா சமாளிக்க முடியாது அப்படிங்கிறாங்க. அப்ப நம்ம புருசியரும் கேப்டன் அப்படின்னா நாம ஏன் இங்க உட்காந்துட்டு பேசி இருக்கணும், சீக்கிரமா போய் அந்த அசாசின் கிட்ட இருந்து ஃப்ராஸ்டரை காப்பாத்துவோம், வாங்க போலாம் அப்படிங்கிறான். நம்ம லீடரும் கண்டிப்பா நம்ம போலாம், அப்புறம் அந்த அசாசின் மட்டும் என்னோட ஃப்ராஸ்டரை காயப்படுத்தி இருந்தானா அவனை நான் உயிரோட விடமாட்டேன் அப்படிங்கிறாங்க. அப்புறம் அந்த அசாசினும் நம்ம ஹீரோவை துரத்திட்டு வந்துட்டு டே குழந்தை எங்க ஓடி ஒளிய பாக்குறியா, வாடா சண்டை போடலாம் அப்படிங்கிறான். நம்ம ஹீரோவும் என்னது நான் ஓடி ஒளிய போறேனா, நான் ஒளியறதுக்கு தான் ஓடுறேன்னு உங்ககிட்ட யாரா சொன்னாங்க, நாம அங்கேயே சண்டை போட்டிருந்தோம் அப்படின்னா என்னோட ஸ்குவாட்ல இருக்கவங்களுக்கு காயம் பட்டிருக்கோம், அதனால தான்டா உன்னை நான் தனியா கூட்டிட்டு வந்தேன் அப்படிங்கிறான். அந்த அசாசினும் முட்டாள் குழந்தை உனக்கு என்ன தைரியம் இருந்தா இந்த மாதிரி அரகண்டா பேசு அப்படின்னு கத்துறான். ஹீரோவும் அப்புறம் உன்னை அந்த ஸ்டார்க்கர் ஃபேமிலி தானே என்ன கொல்ல சொல்லி அனுப்பிச்சு வச்சாங்கன்னு கேக்குறான். அந்த அசாசினும் யாரு சொல்லி நீ செத்தா என்னடா, எப்படியும் இன்னைக்கு இந்த உலகத்தை விட்டு போக போறேன்னு முடிவாயிருச்சு, இப்பவாவது உன்னோட மைண்ட்ல எதுவும் இல்லாம பீஸ்ஃபுல்லா செத்து போடா அப்படிங்கிறான். ஹீரோவும் சரி யாரு சொல்லியிருந்தா என்ன, நான் கண்டிப்பா என்னோட ரிவெஞ்ச் எடுப்பேன், அதுக்கு முன்னாடி இப்போ உன்னோட கதையை முடிக்கிறேன்டா அப்படின்ட்டு அந்த அசாசின் அட்டாக் பண்றான். அவனும் நம்ம ஹீரோட அட்டாக்ல இருந்து ஜஸ்ட் மிஸ்ல தப்பிச்சுட்டு என்னது இந்த குழந்தைகிட்ட இவ்வளவு ஸ்பீடா, இவன் என் கூட சாகர வரைக்கும் சண்டை போறதுக்கு தயாரா தான் இங்க வந்திருக்கானா அப்படின்னு ஷாக்லயே நம்ம ஹீரோவை பாக்குறான். ஹீரோவும் இவன் எப்படி அட்டாக்ல இருந்து தப்பிச்சிருப்பான், அப்புறம் அது என்ன ரொம்பவே ஸ்ட்ரேஞ்சான ஈவியேஷன் டெக்னிக் இல்ல, இந்த ஃபீலிங் ஸ்ட்ரேஞ்சா இருக்கு அப்படின்னு அவனோட ஸ்பியர் எடுத்து அட்டாக் பண்ண போறான். அந்த அசாசினும் நம்ம ஹீரோ அட்டாக் பண்றான். அவனும் அந்த அட்டாக்ல இருந்து தப்பிச்சுட்டு சாவ கண்ணுக்கு முன்னாடி பார்த்த பயத்துல அங்கிருந்து பின்னாடி போயிட்டு இந்த குழந்தை பையன் நான் நினைச்சதை விட ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கான், ஆனா இந்த ஸ்ட்ராங் எல்லாம் என்ன தோக்கடிக்கிறதுக்கு போதாதுன்ட்டு அங்கிருந்து ஒரு ஜம்ப போட்டு சில்வர் டெக்னிக் மேல் எவல்யூஷன் அப்படின்னு நம்ம ஹீரோ அட்டாக் பண்றான். ஹீரோவும் என்னது இத்தனை ஸ்ட்ரைக்கா, இதெல்லாம் என்னால ஒரே சமயத்துல சமாளிக்க முடியாதுன்னு நினைக்கிறேன், இல்ல ஒரு நிமிஷம் இங்க வர எல்லா அட்டாக்கும் பிசிக்கல் அட்டாக்கா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல, அதனால டே அசாசின் இப்ப உண்மையான கில்லிங் மூனா என்னன்ட்டு நீ பாரு அப்படின்னு விராத்ஃபுல் ரெயின்ஸ்டோம் அப்படின்னு அங்க வர எல்லா அட்டாக்கையும் டிஃப்ளெக்ட் பண்ணி விட்டான். அந்த ரெண்டு அட்டாக்கும் கிளாஷ் ஆனதுல அங்க ஒரு பிளாஸ்ட். அந்த அசாசினும் அந்த அட்டாக்ல இருந்து தப்பிச்சுட்டு டே குழந்தை இந்த டெக்னிக்கை நான் ஏற்கனவே பார்த்துட்டேன், நீ அந்த கிளைம்பர் ஜாம்பிஸ் கூட சண்டை போடும் போது இதை தானே யூஸ் பண்ணன, இந்த டெக்னிக்கை பத்தி எனக்கு ஆல்ரெடி தெரியுமே அப்படிங்கிறான். ஹீரோவும் அந்த அசாசின் கூட பயங்கரமா சண்டை போட்டுட்டு ஓ அப்படியா சரி, இருந்தாலும் என்ன மாதிரி இருக்க ஒரு ஃபர்ஸ்ட் ஆர்டர் வாரியரு உன்ன மாதிரி தேர்ட் ஆர்டர் வாரியருக்கு டஃப் கொடுக்கறத நினைச்சா உனக்கு அவமானமா இல்லையான்னு கேக்குறான். அப்போ அந்த அசாசினும் டே ஒரு சிங்கம் முயல் குட்டி கூட சண்டை போடும் போது அதோட ஃபுல் பவரையும் யூஸ் பண்ண தேவையில்ல அப்படிங்கிறான். ஹீரோவும் ஓ அப்படியா சரி, இப்ப ஒரு ஸ்ட்ரைக்கை வாங்கி பார்த்துட்ட, இப்ப 4 ஸ்ட்ரைக்கை வாங்கடா அப்படின்ட்டு விராத்ஃபுல் ரெயின்ஸ்டோம் அப்படின்னு அட்டாக் பண்றான். அந்த அசாசினும் டேய் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் இந்த எந்த அட்டாக்கும் என் மேல ஒர்க் ஆகாது அப்படின்னு நம்ம ஹீரோவோட எல்லா அட்டாக்கையும் தடுத்துட்டு சில்வர் டெக்னிக் டியூயல் விங்டு அசாசினேஷன் அப்படின்னு நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண போறான். ஹீரோவும் அந்த அட்டாக்கை அவனோட ஷோல்டர்ல வாங்கிட்டு வசமா லாக் ஆயிட்டான். அந்த அசாசினும் நான் இந்த போட்டியில ஜெயிச்சிட்டனே அப்படிங்கிறான். ஹீரோவும் அப்படியா கொஞ்சம் நல்லா பாரு அப்படிங்கிறான். பார்த்தா அந்த அசாசினோட வயிற்றுல ஒரு அட்டாக்கு. அவனும் ஷாக் ஆகிட்டு இதுக்கு வாய்ப்பே இல்லை, என்ன நீ எப்படா அட்டாக் பண்ண, நான் தான் உன்னோட 4 அட்டாக்ல இருந்துமே டாஜ் பண்ணிட்டேனே அப்படின்னு ஷாக்லயே கேட்கறான். ஹீரோவும் என்னை யாரோ ஸ்பை பண்றாங்கன்னே என்னோட சிஸ்டம் எனக்கு ஏற்கனவே அலர்ட் மெசேஜ் கொடுத்துருச்சு, அதனாலதான் நான் என்னோட உண்மையான பவரை காட்டாம வெறும் 4 ஸ்ட்ரைக்கு மட்டும் லிமிட்டா செட் பண்ணியே நான் சண்டை போட்டேன், இது இவனுக்கு தெரியாதே அப்படின்னு நினைச்சுக்கிட்டு ஆமா உண்மைதான் நீ என்னோட 4 ஸ்ட்ரைக்கையும் தடுத்து, ஆனா உண்மையிலேயே என்னால 5 ஸ்ட்ரைக் பண்ண முடியும்டா, அந்த கடைசி ஸ்ட்ரைக்கு உனக்காக நான் சேவ் பண்ணி வச்சேன் அப்படிங்கிறான். அந்த அசாசினும் முட்டாள் குழந்தை உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படின்ட்டு செத்து போயிட்டான். இவனை நம்ம ஹீரோ கொன்னதுனால 1,20,000 எக்ஸ்பீரியன்ஸ் பாயிண்ட் கிடைச்சிருக்கு. அப்புறம் இவன் வந்து லெவல் 3 வாரியர் இல்ல லெவல் 4 வாரியரு. ஹீரோவும் இப்ப லெவல் 14க்கு அப்கிரேட் ஆயிட்டான். ஹீரோவும் 4 அப்கிரேட் பாயிண்ட ஹெல்த்துக்கும் 10 அப்கிரேட் பாயிண்ட ஸ்ட்ரென்த்துக்கும் இன்க்ரீஸ் பண்ணிட்டு நான் லெவல் அப் ஆனதுனால என்னோட ஹெல்த்தும் ஸ்டாமினாவும் ரீஸ்டோர் ஆயிருச்சு, ஆனா இந்த டிராகர்னால என்னோட ப்ளீடிங் நிக்க மாட்டேங்குது, நான் இதுக்கு சீக்கிரமா ஏதாவது ஒரு வழியை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பாக்குறான். அப்ப நம்ம டீமும் ஈனோஸ் ஈனோஸ்னு கத்திக்கிட்டு லீடரும் டே ஈனோஸ் நீ நல்லா இருக்கியான்னு கேக்குறாங்க. ஹீரோவும் என்னோட டீம் எனக்காக வராங்களா, நான் ஒரு தேர்ட் ஆர்டர் வாரியர் கூட சண்டை போறது தெரிஞ்சும் அந்த ஆபத்தை எதிர்கொள்றதுக்கும் வராங்களா அப்படின்ட்டு அங்கேயே தொப்புன்னு மயங்கி விழுந்து போயிட்டான். லீடரும் டே ஈனோஸ் அப்படின்னு கத்துறாங்க. அப்புறம் அடுத்த சாப்டரோட ஸ்டார்டிங்ல அந்த
அந்த மிலிட்ரி கேம்ப்ல காட்டுறாங்க. ஹீரோவும் மயக்கத்துல இருந்து எந்திரிச்சிட்டு சரி என்ன நடக்குதுன்னு வெளியே போய் பாப்பமேன்ட்டு வெளியே வரான். அப்ப நம்ம லீடரும் ஒரு வழியே எந்திரிச்சிட்டியா, சரி இப்ப எப்படி பெட்டரா ஃபீல் பண்றேன்னு கேக்குறாங்க. அப்ப ஹீரோவும் நான் நல்லா இருக்கேன், இந்த சாப்பாட்டுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படிங்கிறான். அப்ப வந்து மார்க்கோவும் டே ஃப்ராஸ்டர் நீ உண்மையாவே அந்த அசாசினை தோக்கடிச்சிட்ட, அவன் தேர்ட் ஆர்டர் வாரியரா இருக்கான், இல்ல இருந்தான் இப்ப இல்ல அப்படிங்கிறான். அப்போ புருஷியரும் டே அந்த அசாசின் ஸ்டார்லைட் சிட்டில மோஸ்ட் வாண்டட் கிரிமினல், அவனை நீ கொன்னதுக்காக உனக்கு பெரிய பவுண்டி காத்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறான். நம்ம கேப்டனும் டே ஈனோஸ் உன்னோட 2 ஷோல்டர்லயும் அந்த டிராகர் ஆழமா இறங்கி இருந்துச்சு, அதுக்கு நான் மெடிசன் வச்சு என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் ஹீல் பண்ணிருக்கேன், அது முழுசா ஹீல் ஆகிற வரைக்கும் நீ ரெஸ்டட்ரா அப்படின்ட்டு நம்ம மிஷன் முடிகிற வரைக்கும் நாங்க இங்கேயே வெயிட் பண்ணலாம் அப்படின்ட்டு முடிவு பண்ணிட்டோம், அதனால நீ ஒன்றும் கவலைப்படாத அப்படிங்கிறாங்க. நம்ம ஹீரோவும் தேங்க்யூங்கிறான். அப்புறம் 1 மாசம் கழிச்சு காட்டுறாங்க. அந்த மார்க்கோவும் என்னது இந்த என்டையர் இடமே இப்ப கிளியர் ஆயிருச்சா, என்னால இதை நம்பவே முடியல அப்படிங்கிறான். புருஷியரும் ஃபைனலி நம்ம இதெல்லாம் ஆரம்பிச்ச இடத்துக்கே போக போறோம் அப்படிங்கிறான். அப்ப இன்னொரு கேரக்டரும் சோபா மறுபடியும் அடுத்த வருஷமுமே இந்த இடத்துக்கு வரணுமா, என்னால முடியலடா அப்படிங்கிறான். நம்ம கேப்டனும் டே அதை விட முக்கியமா ஒண்ணு இருக்கு, ஈனோஸ் மட்டும் நம்ம கூட இல்லைன்னா நம்ம டீம் எப்பவோ வைப் அவுட் ஆயிருக்கோம் அப்படிங்கிறாங்க. மார்க்கோவும் ஆமா ஆமா டே ஃப்ராஸ்டர் உன்னை நம்ம கேப்டனே பாராட்டிட்டாங்க, இது ரொம்ப பெரிய விஷயம்டா அப்படிங்கிறான். புருஷியரும் அப்புறம் ஈனோஸ் இனிமே நம்ம பிரதர்ஸ், உனக்கு என்ன வேணாலும் என்கிட்ட நீ கேளு அப்படிங்கிறான். ஹீரோவும் அப்படியா உங்க 2 பேத்துக்கும் தேங்க்ஸ் அப்படிங்கிறான். அப்ப யாரோ டே இங்க பாருங்கடா இந்த ஃபெடரேஷனை சேர்ந்த ஆளுங்க இன்னும் கொஞ்சம் சோல்ஜர்ஸ் இருக்காங்களாட்டங்குதே அப்படிங்கிறானுங்க. நம்ம டீமும் யாரா இவனுங்கன்னு ஷாக் ஆயிட்டு பார்த்தா ஒரு 5 பேர் வரானுங்க. எங்கடா 4 பேர் தான் இருக்காங்களேன்னு பார்த்தா எலிக்குட்டி சைஸ்ல ஒருத்தன் இருக்கான், நல்லா பாருங்க. அப்ப அங்க இருக்க ஒருத்தனும் எனக்கு தெரிஞ்சு இந்த வருஷமும் நீங்க எவால்வ்டு பீஸ்டே அப்புறம் ஜாம்பிஸ் எல்லாம் கிளியர் பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறேன், அப்புறம் அதுல இருந்து நிறைய மெட்டீரியல்ஸ் கிடைச்சிருக்கும்ல, அதெல்லாம் உங்களால தூக்கிட்டு போக முடியாது, உங்களுக்கு கஷ்டமா இருக்கும், நாங்க வேணா ஹெல்ப் பண்ணட்டுமான்னு கேக்குறான். நம்ம லீடரும் டே உனக்கு ஃபெடரேஷனை சேர்ந்த சோல்ஜர்ஸை பத்தி தெரியும்னு நினைக்கிறேன், இருந்தாலும் உன்னை வார்ன் பண்றேன் நீ அங்கேயே நில்லு, நீங்க யாருமே எங்களுக்கு மேட்ச் இல்ல அப்படிங்கிறாங்க. ஹீரோவும் அவனோட அனலிட்டிக்கல் ஐய வச்சு பார்த்தா அங்க இருக்க 4 பேரு ஃபர்ஸ்ட் ஆர்டர் வாரியர், ஆனா ஒருத்த மட்டும் தேர்ட் ஆர்டர் வாரியர், அதுவும் அவன் ஸ்கில்டு ஸ்வாட்ஸ்மேன். அப்ப நம்ம ஹீரோவும் போதும் பேசுறத நிறுத்துங்கடா அப்படிங்கிறான். அப்ப அந்த சிவப்பு முடியும் அவனோட ஸ்வாடை எடுத்துக்கிட்டே சரி இதோட முடிச்சிக்கலாம், நீங்க எல்லாம் இதோட நிறுத்திடுங்கடா அப்படிங்கிறான். அப்ப ஹீரோவும் இல்ல அவன் என்கிட்ட வரானா அப்படின்னு ஷாக் ஆகுறான். அப்ப அந்த சிவப்பு முடியும் டே குழந்தை நான் உன் மேலதான் இன்ட்ரெஸ்டா இருக்கேன் அப்படிங்கிறான். நம்ம லீடரும் இவனோட பேரு கேர்பஹால், இவனை லோன் உல்ஃப் அப்படின்னு கூப்பிடுவாங்க அப்படின்னு அவங்க சோடா எடுக்கிறாங்க. புருஷியரும் லீடர் அப்படின்னா நீங்க சொல்றத பார்த்தா அந்த அசாசினை இவன் தான் அமுச்சு வச்சானான்னு கேக்குறான். லீடரும் டே நீங்க எல்லாம் என்னோட ஸ்வாட்ல தான் சாகணும், அப்புறம் உங்களுக்கு எங்க ஃபெடரேஷன் குரூப்பை பத்தி தெரியுமா தெரியாதான்னு கேக்குறாங்க. அப்ப அந்த சிவப்பு முடியும் என்னது நீங்க என்ன கொல்ல போறீங்களா, ஃபெடரேஷன் குரூப்பை சேர்ந்த நாயிங்களா, உங்களால அது முடியும்னு நினைச்சீங்களா அப்படின்னு சிரிக்கிறான். நம்ம லீடரும் என்னோட பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டருக்காக நான் உன்னை பழி வாங்குவேன் அப்படின்ட்டு அட்டாக் பண்ண போறாங்க. இது ஏதோ பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்னு புது கதை சொல்றாங்க, இது என்னன்னு தெரியல. அப்ப ஹீரோவும் லீடர் இதை நான் பாத்துக்கிறேன் அப்படிங்கிறான். அப்ப நம்ம லீடரும் ஃப்ராஸ்டர் இதை உன்னால சமாளிக்க முடியுமான்னு கேக்குறாங்க. ஹீரோவும் கேர்பஹால் உன்னையும் அந்த ஸ்ட்ரைக்கர் ஃபேமிலி தான் அனுப்பி வச்சாங்களா, அது எனக்கு தெரிஞ்சு அவனும் ஒழுங்கா சொல்லுங்கடா, உன்னோட பார்ட்னர் செத்த மாதிரியே இப்ப நீயும் அநியாயமா செத்து போயிடாத அப்படிங்கிறான். அந்த சிவப்பு முடியும் என்னது அந்த முட்டாள் அசாசின் என்னோட பார்ட்னரா, எனக்கு தெரிஞ்சு அவனும் ஒரு தேர்ட் ஆர்டர் வாரியரா இருப்பான், ஆனா அவனை என் கூட கம்பேர் பண்ணிட்டியே, என்னோட உண்மையான ஸ்ட்ரென்த் என்னன்னு பாரு அப்படின்னு நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண வரான். ஹீரோவும் அதுல இருந்து தப்பிச்சுட்டு இல்ல அவனோட ஸ்வாடு என்னோட ஸ்பியரை விட ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும், இவன் உண்மையிலேயே ஸ்ட்ராங்கா தான் இருக்கு, எப்படா சமாளிக்கிட்டோம் அப்படின்னு பாக்குறான். அந்த சிவப்பு முடியும் நம்ம ஹீரோவை தொடர்ந்து அட்டாக் பண்ணிட்டே இருக்கான். நம்ம கேப்டனும் டே பசங்களா நாம இங்க இருக்க மீதி பேர்த்த பாத்துக்கலாம், ஃப்ராஸ்டர் அந்த கேர்பகல்ல பாத்துப்பான் அப்படின்ட்டு டே ஃப்ராஸ்டர் நீ உன்னோட ஃபுல் ஃபோர்ஸ்ல சண்டை போடு, அவனுக்கு கருணையே காட்டாத அப்படின்ட்டு நம்ம டீமும் அங்க இருக்க மீதி பேர்த்த அட்டாக் பண்ண போறானுங்க. அப்ப ஹீரோவும் விராந்த் ஃபுல் ரெயின்ஸ்டோம் அப்படின்னு அந்த சிவப்பு முடி அட்டாக் பண்றான். அவனும் நம்ம ஹீரோவோட 5 ஸ்ட்ரைக்கையும் அசால்ட்டா தடுத்துட்டு ஓ உன்னால வெறும் 5 ஸ்ட்ரைக் தான் பண்ண முடியுமா, ஒருவேளை உன்னால 10 ஸ்ட்ரைக் பண்ண முடிஞ்சிருச்சு அப்படின்னா என் மேல கொஞ்சம் டேமேஜ் விழுந்திருக்கும் அப்படின்ட்டு என்ன ஒரு ஷேம் அப்படின்னு சிரிச்சிட்டு உனக்கு ஒரு பவர்ஃபுல்லான டெக்னிக்கை கத்துக்கிறது எப்படின்னு நான் காட்டுறேன் அப்படின்னு அவனோட ஸ்வாட்ல பவரை இன்ஃபியூஸ் பண்ணி சில்வர் டெக்னிக் டார்க் ஸ்டார் கிரசன்ட் ஸ்லாஷ் அப்படின்னு நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண வரான். ஹீரோவும் இல்ல இந்த அளவுக்கான பவரா, என்னால இதை கண்டிப்பா தடுக்க முடியாது, இதுதான் என்னோட முடிவா அப்படின்ட்டு இல்ல
நான் அவ்வளோ சீக்கிரம் தோத்து போக மாட்டேன் அப்படின்னு அவனோட எக்ஸ்ப்ளோசிவ் ஆங்கர் ஸ்கில் ஆக்டிவேட் பண்றான். பார்த்தா அந்த அட்டாக்கோட டெஸ்ட்ரக்டிவ் ஃபோர்ஸும் ரொம்ப அதிகமா இருக்கு. நம்ம லீடரும் ஈனோஸ் அப்படின்னு கத்துறாங்க. நம்ம புருசியரும் ஃப்ராஸ்டர் உனக்கு என்னாச்சு அப்படிங்கிறான். அந்த சிவப்பு முடியும் எப்படி என்னோட அட்டாக்கு பயங்கரமா இருந்துச்சா அப்படிங்கிறான். அப்ப ஹீரோவும் அவனோட சொக்காயெல்லாம் கிளியிற அளவுக்கு அந்த அட்டாக்கை தடுத்துட்டு இன்னும் ஒரு செகண்ட் லேட்டா என்னோட எக்ஸ்ப்ளோசிவ் ஆங்கர் ஸ்கில் ஆக்டிவேட் பண்ணியிருந்தனா கூட நான் கண்டிப்பா செத்துருப்பேன். யாரா இந்த மான்ஸ்டர் அப்படின்னு பாக்குறான். அந்த சிவப்பு முடியும் ஓ நீ பேன் பண்ணப்பட்ட சப்ஸ்டன்ஸ் எடுத்திருக்கியா, சரி இந்த கேமும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா தான் போக மாட்டேங்குது அப்படின்னு மறுபடியும் நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண வரான். ஹீரோவும் அந்த அட்டாக்கை தடுக்க முடியாம தடுத்துக்கிட்டு இல்ல என்னதான் என்னோட எக்ஸ்ப்ளோசிவ் ஆங்கர் ஸ்கில் ஆக்டிவேட்லயே இருந்தாலும் என்னோட கரண்ட் ஸ்ட்ரென்த்தை வச்சு இவனை தோக்கடிக்கிறது நடக்காத காரியம். இவன் இப்ப தேர்ட் ஆர்டர் வாரியர்லயே ஹை ரேங்கிங்ல இருப்பானாட்டங்குது. இவனை எப்படா சமாளிக்கிட்டோம் அப்படின்னு பாக்குறான். அந்த சிவப்பு முடியும் டே குழந்தை இதை கொஞ்சம் நான் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கா மாத்துறேன் அப்படின்ட்டு உன்னால இதை சமாளிக்க முடியுதான்னு பாப்போம் அப்படின்ட்டு அவனோட ஸ்வாட்ல இன்னும் பயங்கரமான எனர்ஜி எல்லாம் இன்ஃபியூஸ் பண்றான். ஹீரோவும் என்னது இந்த அளவுக்கான எனர்ஜி அப்படின்னு ஷாக் ஆகுறான். அந்த சிவப்பு முடியும் சில்வர் டெக்னிக் ட்ரிபிள் வார்டெக்ஸ் ஸ்லாஷ் அப்படின்னு கொடூரமா சிரிக்கிறான். ஹீரோவும் அந்த கேர்பகால் பண்ண அட்டாக்கை தடுக்க முடியாம தடுத்துட்டு இல்ல இவனோட அட்டாக் ஒவ்வொன்றும் நான் நினைச்சதை விட ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. இந்த அட்டாக்கிங் ஃபோர்ஸை என்னோட ஸ்பியர்னாலேயே தாங்க முடியலையே அப்படின்னு ஷாக் ஆகுறான். பார்த்தா அவனோட ஸ்பியரும் லைட்டா வீசல் ஓடி இருக்கு. அப்ப அந்த கேர்பகாலும் ட்ரிபிள் வார்டெக்ஸ் ஸ்லாஷ் ரவுண்ட் 2 அப்படின்னு மறுபடியும் நம்ம ஹீரோ அட்டாக் பண்றான். ஹீரோவும் இல்ல இந்த ட்ரம் கார்டை நான் ரொம்ப எமர்ஜென்சி சுச்சுவேஷன்ல யூஸ் பண்ணலாம்னு நினைச்சிட்டு இருந்தேன், ஆனா இப்ப யூஸ் பண்ண வேண்டியதா வந்துருச்சு அப்படின்ட்டு விராத்ஃபுல் ரெயின்ஸ்டார்ம் அப்படின்னு அட்டாக் பண்றான். அந்த சிவப்பு முடியும் எனது மறுபடியும் இதே அட்டாக்கா, இது என்கிட்ட ஒர்க் ஆகாதுடா, ஏன்டா டைம் வேஸ்ட் பண்ற அப்படின்னு சிரிக்கிறான். ஹீரோவும் கவலைப்படாத நான் இன்னும் முடிக்கல அப்படின்ட்டு நான் கடைசி ஒரு மாசமா என்ன பண்ணிட்டு இருந்தேன்னா என்னோட விங்ஸ் ஆஃப் 100 பேர்ட் டெக்னிக்கையும் இந்த விராத்ஃபுல் ரெயின்ஸ்டார்ம் அப்படிங்கிற டெக்னிக்கையும் கம்பைன் பண்ணி யூஸ் பண்றதுதான் ட்ரெயின் பண்ணிட்டு இருந்தேன். இப்ப இதோட பவரை தான்டா பார்க்க போற அப்படின்னு அட்டாக் பண்றான். அந்த சிவப்பு முடியும் என்னடா இது அப்படின்னு வாயை பொளக்குறான். பார்த்தா ஒரு பிளாஸ்ட். அந்த பிளாஸ்ட்ல நம்ம ஹீரோ தான் பறந்து போய் விழுவுறான். இதை பார்த்த அந்த சிவப்பு முடியும் நான் கூட நீ கொஞ்சம் ஸ்ட்ராங்கான அட்டாக் பண்றதை பார்த்து பயந்துட்டேன், ஆனா உனக்கு தெரியாதது என்னன்னா என்னோட ட்ரிபிள் வார்டெக்ஸ் ஸ்லாஷ் வந்து ஆப்பனண்டோட எனர்ஜியை அப்சர்வ் பண்ணிக்கும். என்னோட ஃபைனல் மூவுக்கு எனர்ஜி கொடுத்ததுக்கு ரொம்பவே தேங்க்ஸ் அப்படின்ட்டு ட்ரிபிள் வார்டெக்ஸ் ஸ்லாஷ் ரவுண்ட் 3 அப்படின்னு நம்ம ஹீரோ அட்டாக் பண்றான். பார்த்தா அந்த அட்டாக்ல இருந்து ஒரு பயங்கரமான எனர்ஜி ஃபோர்ஸ் ரிலீஸ் ஆகுது. ஹீரோவும் என்னது இந்த அளவுக்கான எனர்ஜியா, என்னால இதை கண்டிப்பா சமாளிக்க முடியாது அப்படின்ட்டு இல்ல ஒரு நிமிஷம் நான் அவ்வளவு ஈஸியா தோத்து போக கூடாது, என்னடா இது மறுபடியும் சேம் ஃபீலிங்கா, நான் என்னோட எக்ஸ்ப்ளோசிவ் ஆங்கர் ஸ்கில்ல யூஸ் பண்ணும் போது என்னோட எல்லா ஆட்ரிபியூட்ஸும் இன்க்ரீஸ் ஆகி நான் மறுபடியும் இந்த மித்தியல் ஸ்டேட்டுக்கு வந்துட்டேனா, இதுதான் நம்ம லீடர் சொன்ன என்லைட்மெண்டா, நான் மறுபடியும் என் ஸ்பியர் கூட கம்பைன் ஆகணும் அப்படின்ட்டு ஆல்ரைட் இப்ப விராத்ஃபுல் ரெயின்ஸ்டார்ம் அப்படிங்கிற டெக்னிக்கோட ஃபுல் பவரை காட்ட வேண்டிய நேரம். என்லைட்மெண்ட் விராத்ஃபுல் ரெயின்ஸ்டார்ம் அப்படின்னு அந்த சிவப்பு முடிய போய் அட்டாக் பண்ணிட்டான். இந்த அட்டாக்கை நம்ம ஹீரோ லைட்னிங் வேகத்துல பண்ணிருக்கான். அந்த சிவப்பு முடியும் இல்ல இதுக்கு வாய்ப்பே இல்ல, இது முன்ன பண்ண அட்டாக்கே தானே, ஆனா இப்போ என்லைட்மெண்ட் ஸ்டேட்ல இந்த அட்டாக்கை பண்ணிருக்கானா அப்படின்னு ஷாக் ஆவறான். பார்த்தா அவன் வயித்துல ஒரு பெரிய ஓட்டை, அவனும் செத்து போயிட்டான். இதனால 1,80,000 எக்ஸ்பீரியன்ஸ் பாயிண்ட் கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோ லெவல் 15 போயிட்டான். ஹீரோவும் கடைசியான லெவல் 15 போயிட்டனே அப்படின்ட்டு மறுபடியும் மயக்கம் போட்டு விழுந்து போயிட்டான். அப்புறமேட்டுக்கு அந்த ஃபைட்டர் ஜெட்டு தான் காட்டுறாங்க. அதுல நம்ம ஹீரோ மறுபடியும் உடம்பு ஃபுல்லா கட்டு போட்டு உட்காந்து கண் முழிச்சிட்டு நான் எத்தனை நாளா மயக்கத்துல இருக்கேன் அப்படின்னு கேக்குறான். அப்ப நம்ம லீடரும் குட் மார்னிங்டா, நீ ஒரு நாள் ஃபுல்லா மயக்கத்துல இருந்த அப்படிங்கிறாங்க. ஹீரோவும் சரி லீடர் நாம இப்ப என்ன ஏர்ஷிப்லயே இருக்கோம் அப்படின்னு கேக்குறான். லீடரும் ஆமா நம்மளோட மிஷன் முடிஞ்சிருச்சு, அதனால இப்ப வீட்டுக்கு போறோம் அப்படின்ட்டு இந்தா இது உனக்கு சேர வேண்டியதுதான் அப்படின்னு ஏதோ ஒரு கார்டை கொடுக்குறாங்க. ஹீரோவும் என்னடா இதுன்ட்டு வாங்கி பார்த்து என்ன அது இந்த கார்டுல 3 மில்லியன் ஃபெடரேஷன் காயின் இருக்கா, இது அந்த அசாசினியும் கார்பகல்லையும் தோக்கடிச்சதுக்காக கிடைக்கிற பவுண்டியா, சரி ஏதோ தருவானுங்கன்னு பார்த்தா 3 மில்லியன் ஃபெடரேஷன் காயின் கொடுத்துருக்கானுங்க, உங்களுக்கு ரொம்ப பெரிய மனசரா அப்படின்ட்டு தேங்க்ஸ் லீடர், நான் இதை வச்சு எனக்காக ஒரு புது கியரை வாங்கிப்பேன் அப்படிங்கிறான். நம்ம லீடரும் என்னடா கார்டு கொடுத்ததும் என்ன மறந்து போயிட்ட, இந்த கார்டை வாங்குறதுக்காக இந்த அர்ஜென்ட்டான சுச்சுவேஷன்லயும் நான் எவ்வளவு அவசரப்படுத்தி இதை வாங்கினான்னு தெரியுமா, என்னடா என்ன கண்டுக்க மாட்டேங்கிற அப்படின்னு கேக்குறாங்க. ஹீரோவும் அதுவா லீடர் 3 மில்லியன் காசை பார்த்ததும் கொஞ்சம் எக்ஸைட் ஆயிட்டேன் அவ்வளவுதான், அப்புறம் நான் உங்களுக்கு எப்படிதான் தேங்க்ஸ் சொல்றதுன்னு எனக்கு தெரியல அப்படிங்கிறான். அப்ப லீடரும் நான் வேணா உனக்கு ஒரு ஐடியா தரட்டா, உன்னோட பாடியை வச்சு ரீபே பண்ணிரு அப்படிங்கிறாங்க. ஹீரோவும் லீடர் என்ன பண்றீங்க, நான் வெறும் ஸ்டூடெண்ட் மட்டும்தான், உங்களுக்கு என்னோட ஆயா வயசு இருக்கும் அப்படிங்கிறான். லீடரும் இதை கேட்டு என்னடா சொல்லிட்ட அப்படின்னு உறைஞ்சு போய் நின்றுட்டு இருக்கான்.
இருக்காங்க. ஹீரோவும் சரி லீடர் இன்னைக்கு டேட் என்னன்னு கேக்குறான். லீடரும் அதுவா 25 அப்படிங்கிறாங்க. ஹீரோவும் எனது 25 ஆகி போச்சா, இது என் ஸ்கூல் எக்ஸாமினேஷனோட ஃபைனல் பேட்டில் நடக்க போறதுக்கு பக்கமா வந்துருச்சு. இல்ல நாளைக்கு தான் ஃபைனல் பேட்டில். லீடரும் டே கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகு, 4 மணிக்குள்ள உன்னை ஸ்டார்லைட் சிட்டில நாங்க இறக்கி விட்டுறோம், நீ உன்னோட ஸ்கூல் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி அங்க போயிடலாம் அப்படிங்கிறாங்க. அப்புறம் ஸ்டார்லைட் சிட்டில இருக்க மிலிட்டரி ஏர்போர்ட்டை காட்டுறாங்க. அங்க அந்த மிலிட்டரி கமாண்டரும் இந்த மிஷனை கம்ப்ளீட் பண்ணதுல டீம் ஏவை சேர்ந்த சோல்ஜர்ஸ்ல 8 பேர் இறந்துட்டாங்க, 2 பேர் உயிரோட இருக்காங்க. அப்புறம் டீம் பில 6 பேர் இறந்துட்டாங்க, 4 பேர் உயிரோட இருக்காங்க. டீம் சில 7 பேர் இறந்துட்டாங்க, 3 பேர் உயிரோட இருக்காங்க. அப்புறம் கடைசியா டீம் டி, இதுதான் இந்த இயர்லயே இல்ல எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஹையஸ்ட் சர்வைவல் ரேட். அதனால இந்த டீம் டில இருக்க சோல்ஜர்ஸோட மன தைரியத்தையும் அவங்களோட விடாமுயற்சியையும் பாராட்டி ஒவ்வொருத்தருக்கும் நான் சிங்கிள் ஸ்டார் மெடல் தரேன் அப்படின்ட்டு அந்த மெடலை கொடுத்துக்கிட்டு இருக்காரு. ஹீரோவும் என்னது மிலிட்டரி பேட்சா, இத பத்தி நான் கேள்விப்பட்டிருக்கேன், ஒவ்வொரு பேட்சுக்கு பின்னாடியும் ஒரு யூனிக் கோடு இருக்குமா, அந்த யூனிக் கோடு இருக்கிறதுனால போலீஸ் கூட நம்மள அரெஸ்ட் பண்ண மாட்டாங்க, இதையா எங்களுக்கு கொடுக்க போறாரு அப்படின்னு வாயை பொளந்து பார்த்துட்டு இருக்கான். அப்ப கமாண்டரும் நம்ம ஹீரோட வந்துட்டு டே குழந்தை, உன்னோட பர்ஃபார்மன்ஸ் நான் நினைச்சதை விட ரொம்ப பயங்கரமா இருக்கு, நீ ஒரு தேர்ட் ஆர்டர்ல இருக்க உல்ஃபு அப்புறம் ஜாம்பி கமாண்டர் இது 2 மட்டும் கொன்னது இல்லாம 2 மோஸ்ட் வாண்டட் கிரிமினல்ஸையும் கொண்டு இருக்க, உன்னோட அச்சீவ்மெண்ட்டை எங்களால மறக்கவே முடியாது அப்படின்ட்டு அந்த பேட்ச் நம்ம ஹீரோவுக்கு கொடுக்குறாரு. அப்ப அங்க இருக்க 2 பேர் கமாண்டர் சொன்னதை கேட்டு டே அதை கேட்டியா, இவன் தான் அந்த மோஸ்ட் வாண்டட் கிரிமினலை கொன்னதா, அது மட்டும் இல்லாம இவங்க டீம்ல தான் ஹையஸ்ட் சர்வைவல் ரேட் இருக்கு, அது மட்டும் இல்லாம இவனுங்க தான் அதிக அல்ட்ரா கிறிஸ்டல் வச்சிருக்கிறது, இதுக்கு எல்லாத்துக்கும் இந்த பொடி பையன் தான் காரணமா அப்படின்னு நம்ம ஹீரோவை ஷாக்லயே பாக்குறானுங்க. அப்ப கமாண்டரும் டே குழந்தை பரவாயில்ல, 1 மாசத்துக்கு முன்னாடி நீ ஃபர்ஸ்ட் ஆர்டர் வாரியரா இருந்த, ஆனா இப்போ செகண்ட் ஆர்டர் வாரியரோட பீக்குக்கே போயிட்ட, உன்ன மாதிரி ஒரு எக்ஸ்ட்ராடனரி ஸ்டூடெண்ட்டை நான் பார்த்ததே இல்ல, உனக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா நீ எங்க ஆர்மிலேயே ஃபுல் டைமா ஜாயின் பண்ணிக்கிறியா அப்படின்னு கேக்குறாங்க. ஹீரோவும் சாரி சார், என்னால இதை ஏத்துக்க முடியாது, நான் இன்னமும் ஒரு ஸ்டூடெண்ட் தான், ஸ்கூல்ல இருந்து கத்துக்க வேண்டியது நிறைய இருக்கு அப்படிங்கிறான். அப்ப கமாண்டரும் அட ஆமா, நீ இன்னும் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ங்கிறதையே நான் மறந்துட்டேன், சரி நீ கிராஜுவேட் ஆனோட்டி உனக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா என்ன வந்து பாரு அப்படிங்கிறாரு. அப்ப நம்ம லீடரும் இந்த குழந்தை அவனோட ஃபைனல் பேட்ல நினைச்சு நர்வஸா இருக்கானாட்டங்குது, இவன் அந்த லாஸ்ட் ஃபைட்ல ஹையஸ்ட் ரேங்கிங்ல இருக்க தேர்ட் ஆர்டர் வாரியரை தனியா கொன்னு இருக்கான், அப்புறம் இவனை எப்படியாவது இம்ப்ரெஸ் பண்ணுமே அப்படின்னு பாக்குறாங்க. அப்புறம் நம்ம ஹீரோவும் எல்லாத்தையும் போயிட்டு வரான் அப்படின்னு ஹக் பண்ணிட்டு இருக்கான். அப்ப நம்ம லீடரும் ஃப்ராஸ்டர் எனக்கு ஹக் பண்ணி போயிட்டு வரேன்னு சொல்ல மாட்டியா அப்படிங்கிறாங்க. ஹீரோவும் ஏக்கா ஒரு நிமிஷம் இல்லை, எதா இருந்தாலும் பேசி தீர்த்துக்கலாம் அப்படிங்கிறான். அப்ப லீடரும் ஹீரோவை ஹக் பண்ணி உன்ன மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான வாரியர் ஹக் பண்றதுக்கெல்லாம் வெக்கப்படக்கூடாதுரா, அப்புறம் எங்க எல்லாத்தையும் மறந்துடாத, உனக்கு என்ன வேணாலும் நாங்க பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் இருக்கோம், என்ன வேணாலும் கூச்சப்படாம கேளுடா அப்படிங்கிறாங்க. நம்ம லீடரும் பாட்டி வயசுல இருந்துட்டு ஏதோ சின்ன பொண்ணு மாதிரி நடந்துக்கிறாங்க. சரி அடுத்த சாப்டரோட ஸ்டார்டிங்ல நம்ம ஸ்கூல்ல தான் காட்டுறாங்க அந்த கமெண்ட்ரி கொடுக்கறவனும் இப்போ இந்த செமஸ்டரோட ஃபைனல் பேட்டில் ஸ்டார்ட் ஆக போகுது, இதுல கலந்துக்க போற 20 ஸ்டூடெண்ட்ஸும் உங்களோட ஃபர்ஸ்ட் ரவுண்டுக்கான லிஸ்ட்டை கொடுங்க அப்படின்னு கமெண்ட்ரி கொடுக்குறான். இல்ல இன்ஃபர்மேஷன் கொடுக்குறான். அப்புறம் நம்ம வாத்தியாரும் இந்த ஃப்ராஸ்டர் எங்கடா போனா, இது அவனோட ஃபைனல் பேட்டில், இதுல மட்டும் அவன் கலந்துக்கலனா இந்த ஸ்கூல்ல இருந்து எக்ஸ்பெல் பண்ணிடுவாங்க, இந்நேரம் அந்த ஃபெடரேஷன் சோல்ஜர்ஸ் எல்லாரும் அவங்களோட வீட்டுக்கு ரிட்டர்ன் ஆயிருக்கணும், ஒருவேளை ஃப்ராஸ்டருக்கு இல்ல அப்படிலாம் எதுவும் நடந்திருக்காது, அவன் கண்டிப்பா உயிரோட தான் இருப்பான் அப்படிங்கிறாரு. அப்ப நம்ம ஃப்ரெண்டுக்காரனும் ப்ரொஃபசர் காமா, ஃப்ராஸ்டர் 1 மாசமா எங்க தான் ஸ்பெஷலைஸ்டு ட்ரைனிங்க்கு போனான், அவன் எப்ப வருவான், இங்க வேற லேட் ஆயிட்டே இருக்கு அப்படின்னு கேக்குறான். பாத்தியாரும் கூடிய சீக்கிரம் வந்துரும் அப்படிங்கிறாரு. அப்புறம் அந்த பேட்டல்ல இருந்து ஒருத்தன் பறந்துகிட்டு வந்து விழுகுறான், அவனை தூக்கி ஸ்ட்ரக்சர்ல போட்டுட்டு போறாங்க. யாரா இவன் அடிச்சதுன்னு பார்த்தா அந்த டாமி தான், இதுக்கு முன்னாடி கூட நம்ம ஹீரோட அடி வாங்கியிருப்பான்ல அவனே தான். இவன் வந்து இந்த ஸ்கூல்ல 98வது ரேங்க்ல இருக்கான். இப்ப இவன் தோக்கடிச்சவன எல்லாம் லைட்னிங் டைகர் அப்படின்னு கூப்பிடுறாங்க. அந்த கூட்டத்துல இருக்கவங்களும் டே பாரா, டாமி லைட்டிங் டைகரையே தோக்கடிச்சிட்டான், இந்த கடைசி 1 மாசமா ரொம்ப கஷ்டப்பட்டு ட்ரைனிங் எடுத்துட்டு போன நடக்குது அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. அங்க இருக்க ஒருத்தனும் ஆமா இவன் சாவ பார்த்துட்டு வந்துட்டான், இந்த அளவு ட்ரைனிங் எடுக்கலாம் கூட எப்படி அப்படிங்கிறான். இன்னொருத்தனும் இல்ல டாமி அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டதுனாலதான் இப்ப இந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா இருக்கான் அப்படிங்கிறான். அப்புறம் அந்த ரெஃப்ரியும் நெக்ஸ்ட் ஃப்ராஸ்டர் ஈனோஸ், அவரோட ரோல் நம்பர் 1024, எங்க இருந்தாலும் ஸ்டேஜ் 15க்கு வாங்க அப்படின்னு கூப்பிடுறாரு. நம்ம ஃப்ரெண்டும் ப்ரொஃபசர் ஆல்ரெடி ஹீரோவை கூப்பிட்டாங்க, அவன் எங்க தான் போனான் அப்படின்னு கேக்குறான். வாத்தியரும் இல்ல ஃப்ராஸ்டர் இந்த காம்படிஷனை மிஸ் பண்ணிடுவானா, அவன் ஏன்டா இன்னும் திரும்ப வரல, எப்படியாவது வந்துடுறா அப்படின்ட்டு இருக்கிறாரு. அந்த ரெஃப்ரியும்
நம்பர் 1024 ஃப்ராஸ்டர் ஈனோஸ் எங்க இருக்கீங்க அப்படின்னு கேக்குறான். அப்புறம் நம்ம ஹீரோவோட ஆப்பனண்ட்டை காட்டுறாங்க. இவனோட பேரு கூனர் ஃப்ரீ. அப்ப அந்த கியூனரும் இந்த ஃப்ராஸ்டர் தான் அந்த டாமியை தோக்கடிச்சான், இவன் எங்கடா போனா, எவ்வளவு பவர்ஃபுல்னு செக் பண்ணலான்னு பார்த்தா இன்னும் வரல, ஒருவேளை பயந்துட்டானோ அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கான். அந்த ரெஃப்ரியும், அட யாரா அந்த ஃப்ராஸ்டர் ஈனோஸ், சீக்கிரம் வருவியா வரமாட்டியா, உனக்கு லாஸ்ட் சான்ஸு, நான் 10 எண்றதுக்குள்ள இங்க வரல அப்படின்னா நீ தோத்ததா நான் அறிவிச்சிருவான் அப்படிங்கிறாரு. ஹீரோவும், அட ரெஃப்ரி கொஞ்சம் டைமரை ஸ்டாப் பண்ணு, நான் வந்துட்டேன் அப்படின்ட்டு ஒரு ஜம்ப போட்டு அந்த ஸ்டேஜ்ல வந்து மாசா இறங்குறான். அந்த கூட்டத்துல இருக்கவனுங்களும் ஃப்ராஸ்டர் ஃப்ராஸ்டர்னு கத்துறாங்க. நம்ம வாத்தியாரும், எப்படியோ கடைசியா வந்துட்டியடா அப்படின்னு சிரிக்கிறாரு. ஃப்ரெண்டு காரணம், வாடா மாப்பிள்ள வாடா, உனக்காக தான்டா இவ்வளவு நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம், இனிமே தான்டா இந்த ஸ்டேஜ் உண்மையான பவர்னா என்னன்னு பார்க்க போகுது அப்படின்னு ரொம்பவே ஆர்வமா பேசிட்டு இருக்கான். அப்ப ஃப்ரெண்டு பக்கத்துல இருக்கவனும், என்னடா இது, ஃப்ராஸ்டரை பார்க்கும் போது ரொம்ப ஸ்ட்ராங்கான மாதிரி இருக்கே அப்படிங்கிறான். அந்த டாமியும், ஈனோஸ் நீ வந்துட்டியா, அந்த ஃபாரஸ்ட் ஆஃப் லைஃப்ல சாகலையா, சரி சரி கவலைப்படாத, நான் உன்னை என்னோட கையிலேயே கொன்னுறேன் அப்படிங்கிறான். வரவனுங்க போறவனுங்க எல்லாம் நம்ம ஹீரோவை கொல்றன்ட்டு வந்து ஒரு சைக்கோவே மாறிடுறானுங்க. அந்த ரெஃப்ரியும், உங்களோட ஃபைட்டை ஸ்டார்ட் பண்ணுங்கடா அப்படிங்கிறாரு. அப்ப அந்த கியூனரும், ஓ நீ தான் கிளாஸ் 29 சேர்ந்த லூசரா, சரி நீ ஏதோ லக்குனால அந்த டாமியை தோக்கடிச்சிருக்கலாம், ஆனா என்னெல்லாம் தோக்கடிக்க முடியும்னு நினைச்சு பாத்துறாத, நான் கொஞ்சம் பொறுமையாவே சண்டை போடுறேன் அப்படிங்கிறான். நம்ம ஹீரோவும், தோ பாரா வள்ளல் விட்டு கொடுக்கறதுக்கு வந்துட்டாரு, டே நீயே ரேங்கிங்ல 100வது பிளேஸ்ல கூட இல்ல, நீ எல்லாம் வாய் பேசுற பத்தியா, சீக்கிரமா வாடா உன் கதையை முடிச்சுட்டு போகணும், எனக்கு நிறைய சோழி கிடக்குது அப்படிங்கிறான். அதுல இந்த கியூயனும், என்னடா சொன்ன அப்படின்னு டென்ஷன் ஆகுறான். அந்த ரெஃப்ரியும், ஃபைட்டை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிறாரு. ஃபைட்டை ஸ்டார்ட் பண்ணதும் அந்த கியூனர், செத்து போடா ஃப்ராஸ்டர் அப்படின்னு நம்ம ஹீரோ அட்டாக் பண்றதுக்கு வரான். ஹீரோவும் அவனோட ஆக்ஸை அசால்ட்டா அவனோட கையிலேயே பிடிச்சிட்டான். இதை பார்த்து அவனும், என்னோட வெப்பனை எப்படா கையில தடுத்த அப்படின்னு ஷாக் ஆகுறான். ஹீரோவும், டே உன்னை தோக்கடிக்கிறதுல என் கையே போதும் அப்படின்னு அவனை அடிச்சு தூக்கி போட்டான். அந்த கியூனரும், சரி ஓகே உன்கிட்ட பார்த்து சண்டை போடலாம் அப்படின்னாலாம் ஆவாதாட்டங்குது, இப்ப என்னோட பவரை பாடுறா அப்படின்னு பிரான்ஸ் டெக்னிக் 9 ஃபாலிங் லீவ்ஸ் அப்படின்னு நம்ம ஹீரோ அட்டாக் பண்றான். ஹீரோவும் அவனோட அட்டாக்ல இருந்து தப்பிச்சுட்டு, சரி ஓகே இப்ப என்னோட டர்ன் அப்படின்ட்டு ஸ்பிளிண்டிங் ஃபீஸ்ட் அப்படின்னு அவன் அட்டாக் பண்றான். அவனும் நம்ம ஹீரோவோட அட்டாக்கிங் ஃபோர்ஸ் தாங்க முடியாம பின்னாடி வந்துட்டு, இவன் என்னடா இவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்கான், எப்படா இவன் இவ்வளவு ஸ்ட்ராங்கானா அப்படின்னு ஷாக் ஆயிட்டு, டே லூசர் நான் உன்னை குறைச்சி மதிப்பிட்டுட்டேன், இந்த அட்டாக்கோட உன் கதை முடிய போகுது அப்படின்ட்டு சில்வர் டெக்னிக் 1000 ஃபுட் ஜெட் ஸ்ட்ரீம் அப்படின்னு நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண வரான். இதை பார்த்த ஆடியன்ஸ்ல இருக்க ஒருத்தனும், எனது கியூனர் அவனோட யூனிக் ஸ்கில்லான 1000 ஃபுட் ஜெட் ஸ்ட்ரீமை யூஸ் பண்றானா, சரி அதை கூட விடுங்கடா, அந்த ஃப்ராஸ்டர் என்னடா அவனோட அட்டாக் எல்லாம் சும்மா வெறும் கையிலேயே தடுத்து விட்டுட்டு இருக்கான் அப்படின்னு ஷாக் ஆகுறான். இன்னொருத்தனும், என்னது அந்த கியூனர் அவனோட ஃபர்ஸ்ட் பேட்டல்லையே ஃபுல் ஸ்டாமினாவே யூஸ் பண்றானா அப்படின்னு ஷாக் ஆகுறான். அதுல ஒரு கேரக்டர் மட்டும் வித்தியாசமா, டே ஃப்ராஸ்டர் நீ வெப்பனை யூஸ் பண்ணாம சண்டை போட்டல, அதுக்கு இப்போ ரெக்ரெட் பண்ண போற, உன்னோட சாவு நிச்சயம்டா அப்படின்னு சிரிக்கிறான். ஹீரோவும், பரவாயில்ல என்னோட ஆப்பனண்ட் இவ்வளவு சீக்கிரமா அவனோட யூனிக் அட்டாக்கை யூஸ் பண்ணுவான்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல, அப்புறம் நானும் என்னோட ரேஜ் மீட்டர் ஸ்கில்ல வச்சு அவனை ஒரே அட்டாக்ல தோக்கடிக்க போறேன், எல்லாம் கொஞ்சம் இதை பாருங்கடா அப்படின்ட்டு ரேஜ் மீட்டர் ஸ்பிளிண்டிங் ஃபீஸ்ட் அப்படின்னு வெறும் கையிலேயே அவன் அட்டாக் பண்ண போறான். இதை பார்த்து அந்த கியூனரும், அடே முட்டாள் என்னடா பண்ற அப்படின்னு ஷாக் ஆகுறான். அதே ஷாக்ல நம்ம ஹீரோட ஸ்பிளிண்டிங் ஃபீஸ்ட் அவன் அடிச்சு தூக்கி போட்டுருச்சு. அப்ப அந்த ரெஃப்ரியும், நம்பர் 1024 ஃப்ராஸ்டர் ஈனோஸ் இந்த பேட்டல்ல ஜெயிச்சிட்டாரு அப்படின்னு கத்துறாரு. நம்ம வாத்தியாரும், டே ஃப்ராஸ்டர் இதை நீ எப்படா பண்ண, அந்த கியூனர் ஃப்ரை இந்த டோட்டல் ஸ்கூல்லயே 150வது ரேங்கிங்ல இருக்கான், அவனை எப்படா வெறும் கையில தோக்கடிச்சு அப்படின்னு வாய பொழக்கிறாரு. ரெண்டு காரணம், வாடா மாப்பிள்ள இதை தாண்டா பாக்குறதுக்காக இவ்வளவு நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னு கத்திட்டு இருக்கான். அப்புறம் நம்ம வாத்தியாரும், ஃப்ராஸ்டர் வெல்கம் பேக் அப்படிங்கிறாரு. ரெண்டு காரணம், டே மாப்பிள்ள நீ ஒரு மாசமா எங்கடா போய் ட்ரைனிங் எடுத்த, நீ கலந்துகிட்ட ஒரே பேட்டில்ல உன்னோட லோ ப்ரொஃபைல் இமேஜ ஒரே அடியா உடைச்சு மாஸ் காட்டிடடா அப்படிங்கிறான். ஹீரோவும், ப்ரொஃபசர் காமா எதுக்காக இந்த ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம், நான் இன்னுமே ஒரு ஸ்டூடெண்ட் தான் அப்படிங்கிறான். ஃப்ரெண்டும், அட மாப்பிள்ள நீ அதை விடு, இந்த கடைசி ஒரு மாசமா எங்கடா போய் ட்ரைனிங் எடுத்துட்ட, என்னையும் கூட்டிட்டு போறியா அப்படின்னு கேக்குறான். ஹீரோவும், டே நான் எங்க போனேன்னு தெரியாம பேசிட்டு இருக்க, அது ரொம்பவே ஆபத்தான பிளேஸ், எனக்கே ஒவ்வொரு நிமிஷமும் ஆபத்து வந்துச்சுன்னா பாத்துக்கோவே அப்படிங்கிறான். ஃப்ரெண்டும், டே ஆபத்தெல்லாம் என்ன பார்த்து தாண்டா பயந்து போவோம், என்ன ஒழுங்கா கூட்டிட்டு போடா அப்படிங்கிறான். ஹீரோவும், டே உண்மையா தானே சொல்ற, அப்புறம் வருத்தப்படுவிடா அப்படிங்கிறான். இவனுங்க ரெண்டு பேர் விளையாடுறத பார்த்தே நம்ம ப்ரொஃபசரும் சிரிச்சுக்கிட்டு இருக்காரு. அப்புறம் நம்ம ஹீரோவும், நான் கடைசி அந்த கார்பகல் கூட சண்டை போட்டதுனால என்னோட சிஸ்டத்தை ஓபன் பண்ணவே கிடையாது,
கிடையாது. சரி இப்ப என்ன இருக்குன்னு பார்க்கலாம் அப்படின்ட்டு சிஸ்டம் ஓபன் அப்படிங்கிறான். அந்த சிஸ்டமும் கங்க்ராச்சுலேஷன்ஸ் நீங்க லெவல் 15 போயிட்டீங்க, அப்புறம் மறுபடியும் கங்க்ராச்சுலேஷன்ஸ் நீங்க லெவல் 15 போனதுக்காக உங்களுக்கு ஒரு லாட்டரி ஸ்பின் கிடைச்சிருக்கு, மறுபடியும் கங்க்ராச்சுலேஷன்ஸ் உங்களுக்கு கேமோஃப்ளேஜ் அப்படிங்கிற புது ஸ்கில் கிடைச்சிருக்கு, அப்புறம் மறுபடியும் கங்க்ராச்சுலேஷன்ஸ் நீங்க உங்களோட லாட்டின்ட் கிளாட்டிக் எலமெண்ட் அபிலிட்டியை அன்லாக் பண்ணிட்டீங்க, உங்களோட ஃபர்ஸ்ட் ஆர்டர் ஜெனட்டிக் எலமெண்ட்டை நீங்க அன்லாக் பண்ண போறீங்களான்னு கேக்குது. ஹீரோவும் என்னங்கடா இது இத்தனை ஸ்கில்லா, இதுல படிக்கிறதுக்கு இவ்வளவு விஷயங்கள் இருக்குதா, அப்புறம் இந்த கேமோஃப்ளேஜும் ஏதோ கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா தான் இருக்கும், அப்புறம் கடைசியா இந்த ஜெனட்டிக் எலமெண்ட்டும் அன்லாக் ஆயிருச்சா, இதுக்கு தாண்டா வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்ட்டு அந்த ஜெனட்டிக் எலமெண்ட்டை அன்லாக் பண்றதுக்கான நோட்டிபிகேஷனை பார்த்தா நீங்க இந்த ஜெனட்டிக் எலமெண்ட்டை அன்லாக் பண்ணும் போது 10% சாகறதுக்கு வாய்ப்பு இருக்கு, அப்புறம் 20% உங்களோட கான்சியஸை இழக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, அது மட்டும் இல்லாம 30% உங்களுக்கு அதர் சைடு எஃபெக்ட்ஸ் வரத்துக்கும் வாய்ப்பு இருக்கு, நீங்க இதை அன்லாக் பண்ண விரும்புறீங்களான்னு கேக்குது. ஹீரோவும் என்னது 10% இமீடியட் டெத்தா, நான் என்னோட உயிரை ரிஸ்க் வச்சு இந்த ஜெனட்டிக் எலமெண்ட்டை அன்லாக் பண்றது அவ்வளவு முக்கியமா, சேச்சே எனக்கு இது தேவையே இல்ல, முட்டாள் சிஸ்டம் என்கிட்ட இருக்க அப்கிரேட் பாயிண்ட்டை என்னோட ஸ்ட்ரென்த்துக்கு இன்க்ரீஸ் பண்ணு அப்படின்ட்டு அவனோட ஸ்ட்ரென்த்தை மட்டும் இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டு அவன் இன்னும் ரூமுக்கு போகல, அந்த ஸ்டேடியத்திலே தான் இருக்கான். நான் மாத்தி சொல்லிட்டேன், சாரி கைஸ். அந்த ரெஃப்ரியும் நம்பர் 1024 ஃப்ராஸ்டர் ஈனோஸ் எங்க இருந்தாலும் ஸ்டேஜ் 13க்கு வாங்க அப்படிங்கிறாரு. ரெண்டு காரணம் மாப்பிள்ள உனக்கு குட் லக், கொஞ்சம் பார்த்து சண்டை போட்டு வாடா அப்படிங்கிறான். அப்புறம் இந்த கிளாட்டிக் அகாடமில இருக்க டீனை காட்டுறாங்க. அவனும் நம்ம ஹீரோ சண்டை போறத பார்த்துட்டு என்னடா இது, இந்த ஃப்ராஸ்டர் ஈனோஸ் அந்த ஃபாரஸ்ட் ஆஃப் லைட்டுக்கு போய் சாவான்னு பார்த்தா உயிரோட திரும்பி வந்துட்டான், அது மட்டும் இல்லாம திரும்ப வரும்போது இவ்வளவு ஸ்ட்ராங்கா வந்திருக்கான், இதை நான் எப்படா அந்த ஸ்டார்கர் வில்லியம் கிட்ட சொல்லட்டும் அப்படின்ட்டு சரி நாம ஏன் அந்த ஃப்ராஸ்டரை ரொம்பவே ஸ்ட்ராங்கஸ்டான ஆப்பனண்ட் கூட கோர்த்து விட்றக்கூடாது, அப்படியே அவன் ஸ்ட்ராங்கான ஆப்பனண்ட் கூட சண்டை போட்டு அவனோட கையோ காலோ உடஞ்சி போச்சு அப்படின்னா அந்த ஸ்டார்கர் வில்லியம் கிட்ட நான் பதில் சொல்றது ஈஸியா போயிடும், எனக்கு இப்ப இதை விட்டா வேற வழியும் இல்லை அப்படின்னு யோசிக்கிறான்.